எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். எங்க ஹோட்டல் அந்த இருக்கு. ஏ எங்க நான் அப்புறம் உள்ளியா அங்க வா பல்லு விளக்க முடியலைங்க, படிக்க முடியலைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து vlog நாங்கள் வந்து போட்டிருக்க மாட்டோம். அது வந்து ஒரு சில பல காரணங்களால். ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து காரணம் வந்து ஹோட்டல் தான். ஹோட்டல் நடத்தினாக்க ஒரு 4-5 மாதம் அதிலே போயிடுச்சு. அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே முடியலை, தோணலை. ஏன்னா ஹோட்டல் அவ்வளோத்துக்கு செலவு பண்ணி இதாகின்னு மனசு இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து ஏன் இப்போ வந்து வீடியோவே போடலை அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம், நாங்கள் நேற்று வந்து வீடியோ போட்டோம். அப்புறம் சரி அப்போ ரெகுலராக இனி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சொன்னாங்க வீடியோ போடுங்க, ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு எல்லாம் ஏசிட்டாங்க. எல்லாம் முதல்ல ஒரு காரணம் இவன் தான். ஆமாம், ஒரே தொல்லை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தம்பியை பார்த்துருந்தீங்கன்னா சின்ன பையனாக இருந்திருப்பான், குட்டி பையனாக இருந்தான். அப்போ எல்லாம் எப்போது ஒரு டைம் ஒரு வீடியோ போட்டு வந்துருப்போம். ஜெஸ்மின் ஹாய் சொல்லு. ஹாய். எதுக்கு சரி, இன்னைக்கு நாங்கள் வந்து திருச்சாலைக்கு வந்து போகிறோம். அது எதுக்காகனா பாப்பா வந்து ஸ்கூலில் அங்கே சேர்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள். பாப்பா வந்து கூட போகிறோம். கூட போயிட்டு இந்த ஆமாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தின்பண்டங்கள் வாங்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட என்னை சொன்ன கூப்பிட்டது ஃபாஸ்ட் அதை மட்டும் தான் கூப்பிட்டா. அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்கள் மட்டும் தான் நான் மட்டும் தான் திங்கணும், நீங்கள் திங்க மாட்டீங்களோ? நான் உண்மையிலே திங்கவே மாட்டேன். ஜஸ்வின் இதுக்குலாம் நல்லா ஊன்னு சொல்லுவேன். ஹாய் சொல்லு. கையை அவன் சாவி தான் பார்க்க வா. ஓரளவுக்கு காலையில் ஆனால் வந்து அப்படியே பெஞ்சிட்டே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி தரலாம்லங்க. உனக்கு தான் பைக்கே ஓட்ட தெரியாது, அப்புறம் நான் எங்கே இது கார் ஓட்டி தரேன். முதல்ல பவி ஒரு டைம் வந்து பவி கூட்டு வந்த டைமில் நானும் பவியும் சரி ஓடி போயிடுவோம்னு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இருக்கிறதுல வந்து பைக்கை எடுத்து வந்தாச்சு. பைக்கை எடுத்து வந்து இன்னொரு ஆள் வீடு பக்கத்தில் அவங்க தெரிஞ்ச வீடாக போய் விட்டு இருந்தாச்சு. அதுக்கு முன்னாடி டைம் என்னாச்சுன்னா பவி ஒரு வண்டி எடுத்து வந்தாலும் அவன் தம்பி எடுத்து தம்பி மேலே ஏற்றிக்கிட்டு வந்துட்டான். அப்படி மேலே ஏற்றிக்கலாம் வரல எம்மாடியோ பல அப்படின்னு தள்ளிட்டு வந்துட்டாங்க. தள்ளி விட்டு இருந்தாச்சா. இப்போ நம்ம வண்டி கொடுத்தோம்னா எத்தனை பேர் மேலே ஏற்றுவோம் நமக்கு தெரியும். தள்ளி விட்டு போட்டுவேன் அவ்வளோதான் வித்தியாசம். நீ இதுக்கு பேசாம கொன்னே போட்டுருங்க அந்த மாதிரி தள்ளுறது இல்லைங்க. நம்ம எக்கா எங்க போறேன் அப்படின்னு என் தம்பி கேட்டான். அதுக்குதான் தம்பி இல்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வந்தேன். இதுல அந்த பையனுக்கு கை காலெல்லாம் அரைச்சு பொய் இதெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தோட இது அம்மா அப்படி இருந்தாச்சு. என் பிள்ளை எங்க கூட்டு வாங்க, என் பிள்ளைய கொண்டு வந்து விட்டுருங்க. அன்னைக்குள்ள நேரத்துல நம்ம பண்ணது வந்து தப்பு. நான் பண்ணது தப்பு. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளை வந்து பார்க்க அது தெரியுது. அந்தந்த சூழ்நிலைகள்ல இருக்குது. அந்த டைம்ல முடிவு எடுக்கப்படுது தன்னால, நம்மளா முடிவு எடுக்கிறது. ஏங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எடுக்கும் தெரியுமா? நான் எடுக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் மழை, ஆனா இப்பதான் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி காஞ்சி கருவாடா ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இப்பதான் எங்களுக்கு எங்க ஊர்ல ஓரளவுக்கு இப்ப இந்த ஊட்டி கிளைமேட் அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மழை காணாது, மழை ரொம்பவே காணாது. ஏன்னா விவசாயிகள் எல்லாம் பாவம் பாத்தீங்களா. எங்க அப்பா எல்லாம் பாவம். இப்ப ஊர்ல இருந்து நம்ம இப்ப கிளம்பி வந்துட்டோமா. இப்ப வந்து ஹோட்டல் எங்க தெரியுமா, அந்த நம்ம இருந்த இடத்துலயே தான். இன்னும் நம்ம வந்து அத இது சீண்டி கூட பாக்கலாம். தெரியுது அந்த இடத்துல தெரியுதா. அதை இனி வந்து எப்படி பண்ணணும்னா ரெனோவேட் பண்ணி ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு இது பண்ணணும்னு வச்சிருக்கு. அதனால நாங்க காத்திருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் டிசைன் விலைக்கு போற வழி. எடுத்துனங்க என்ன இங்க பாருங்க இவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கா. இது ஒரு வாரம் தொடர்ந்து வெயில் அடிச்சுன்னு வைங்களா காஞ்சி போயிடும். ஏன்னா அவ்வளவுக்கு தண்ணியே நமக்கு வந்து மழை பெஞ்சு தண்ணியே நமக்கு தேங்கல, கெட்டி நிக்கல. ஏன்னா பூமி வந்து குடிச்சிருது, அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சு. பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூப்பிடறதுக்கு வந்தாச்சு. கூட்டாச்சு இவதான் நம்ம எதுவுமே சொல்லாம அந்த ரெடி ஆயின்னு சொல்ல ஒரு நட்டிப்பு கரைக்கி. பாப்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா அப்படிதானே. ஆனா பல்லு விளக்க மாட்டா. எவ்வளவு வளர்ந்தாலும் சரி பல்லு மட்டும் விளக்க மாட்டா. அப்படிதானே பாப்பா. முடி வளர்ந்துட்டான். பாப்பா எங்க அம்மா வந்து ஒரு முடிக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. பாப்பா நீ ஸ்கூலுக்கு பேக்கே நீ கொண்டு போல, என்ன பண்ண?
போய் ஆட்டம் ஆடிட்டு பாட்டம் படிச்சு வந்தாங்க. சும்மா தான் இருந்தீங்களா? அப்ப எப்ப உனக்கு 4 மணி வரை ஸ்கூல் வச்சிருக்காங்க? அப்ப 2 மணிக்கு முடிச்சிருந்திருக்கலாம்ல? அதான் எனக்கு தெரியல. நீ கேட்க வேண்டியதானே மிஸ் அப்ப என்ன 2 மணிக்கே விட்டுருக்கலாம்லான்னு கேட்க வேண்டியதானே? ஆனா நான் விளையாடிட்டே தான் இருந்தோம். ஒண்ணுமே படிக்கவே தெரியல. கொண்டு போலையா? வேற எங்க படிக்க சொல்றது? இன்னைக்கு குழந்தைகள் தினம் அப்படிங்கறதுனால அமைதியா விட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. விட்டுருக்காங்க. அப்போ கம்பெடுத்து சாத்தி இருந்தா நம்ம நாங்க படிக்க சொன்னா அந்த அடி அவ்வளோ அடி விழும். நான் அன்னைக்கு இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு படிச்சேன். பல்லு விளக்க முடியலைங்க, படிக்க முடியலைங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. அடிங்க இருந்தோம்னா அடிச்சா நம்மளே சொன்னா கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் நிறைய வாட்டி போக சொல்லலாம் அடிங்க அடிங்க அடிங்கன்னா அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அடிங்க டீச்சர் நல்லா அடிச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க தான் படிக்காம முட்டாளா இருக்கோம் ஃப்ரெண்ட். நீங்க இருக்கோம் போற பக்கம் பாப்பாவும் அடுத்த முட்டாள் அப்படி வந்துட கூடாதுங்கறனால நீங்க வந்து அடிச்சு அவளுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிருக்கேன். அப்படிதான் இவளுக்குமே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பாப்பா அம்மாவுக்குமே இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது, அப்பாவுக்கும் இங்கிலீஷ்க்கு அவ்வளவா தெரியாது. நீயாட்டும் ஒழுங்கா படிச்சு கூட தான் உன்னை வந்து சேர்த்து விட்டுருக்கு. நீ ஒழுங்கா படி. எவ்வளவு கடை எடுத்தனாலும் உன்னை நான் படிக்க வைப்போம். என்னம்மா புரியல அம்மாக்கு? நீ பேசு. நீ வரண்டா அப்பட இருந்துட்டியா? எங்க போனாலும் சரி வாங்கிட்டு ரெடி. சிரிக்காது. வாரத்துல ஒரு நாள் தான் கூட்டாரியே, நாங்க வாங்காட்டோமோ. வாரத்துக்கு நாள் வாங்குறாவா? ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள். அப்படியா? வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள். அவ அங்க பாரு, எங்க ஓட்டா பாரு. அதுக்கு முன்னாடி வந்து பவியனை விட்டுட்டு எங்க போற அப்படின்னா, நம்ம வந்து புதுசா வந்து ஒரு டாக் வாங்கியிருந்தோம், வோடஃபோன் டாக். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒன்று இருந்துச்சு. சரி வந்து கூட இது கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஜோடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற இன்னொன்று நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வயிற்று போக்கு அப்புறம் வந்து வாமிட்டு இப்படி வந்து 2 நாளாக எடுத்துகிட்டு இருக்கு. நாங்கள் 2 நாள் சரியாயிரும்னு நினச்சோம், நான் இன்னும் சரியாகலை. அதனால் இவங்க அங்கே வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த மாத்திரை இல்லை ஏதாவது என்ன அதுக்கு தேவையோ அதை வந்து வாங்க போயிட்டுருக்கேன். பக்கத்தில் வந்தாச்சு. ஐயோ எனக்கு குடவே வேண்டாமா போயிட்டு. இந்த நாய்க்கு வந்து வாமிட் எடுக்குது. பெரிய நாயா? இல்லை சின்ன நாய், இந்த வோடஃபோன் இருக்குல்ல அந்த நாய். ஒரு 2.5 மாதம் இருக்கும். வாமிட் எடுக்குது, அப்புறம் வந்து வயிற்றால போகுது. தடுப்பூசி போடலையோ? ஆமாம், இன்னும் போடலை. தடுப்பூசி போடலன்னா இப்போ நிறைய நாய் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தடுப்பூசி போடணும், அதனால கூட இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி அதை கொடுத்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். எப்படின்னு தடுப்பூசி போடணும், நம்ம வந்து போட மறந்தாச்சு. அதனால் கண்டிப்பாக போடணும், போட்டோக்கார பார்க்கணும். சரி நம்ம பவி பார்க்கறதுக்கே போ. இன்னுமே இவங்க வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்படி இவங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒன்று சூப்பர் மார்க்கெட்டு இல்லை 2 வாரத்துக்கு கூட அங்கே இல்லை இந்த கரைக்கு எங்கேயாவது ரவுண்ட் அடித்து பொட்டை ஆளை காணும், கடத்திட்டு போயிட்டாங்களா? உண்மையிலேயே ஆளை காணும். எங்க நிக்க? உனக்கு எல்லா இடம் பழங்களா எல்லாம் எடுத்துடணும், கேட்டானா ஒண்ணுமே திங்க மாட்டேன்னு சொல்லணும் தானே. பத்தியில கோவத்துல கட் பண்ணியாச்சு. நம்ம எதுவுமே சொல்ற விடாது. இந்த மூட அழுட்டு வந்தாச்சா? ஓ பின்னாடி வருது. நீ சரியான ஆளுவ, நான் கிடையாது. அது இது பாப்பா அதெல்லாம் ஃபுல்லா வாழைப்பழமா? இவரா வாய் பேச முடியாத அளவுக்கு வாயில தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த 5 ரூபாய் கேக் தான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணு அங்க நீ வாங்கி ஒளிச்சு இருக்கிறது அங்கல தெரியுங்க. என்ன ஒளிச்சு காலை போட்டு மறைக்கிறது? எங்க ஹோட்டல்ல அந்த இருக்கு. ஏ எங்க முதல்ல எப்பவுமே ஆள் இருக்கும். இப்போ வந்து பைக்கு தான் நிக்குதுல. நல்ல மழை நேரத்துக்கு பைக்கு உள்ள கொண்டு விடுறதுக்கு கெட்ட மாதிரி பை போச்சு. சீக்கிரத்துல வெகு விரைவில் ஆரம்பிச்சிடலாம். கடையை திறக்கணும்னாங்க. ஆமா, நீ உள்ளியா வேண்டாம், வெங்காயமா மாறு இல்ல உருளைக்கிழங்க மாறு. உள்ளியா மாற போற உள்ளியா. அப்போ கதை போட்டு இங்கே பாருங்கள். இதுதான் சார் வந்து இப்போ உள்ள மேடம் உள்ள படுத்து வச்சாச்சு. இங்கே வா அங்கே வா வா அங்கே வா இங்கே வா இங்கே வா
இவருக்கு தான் வயிற்று போக்கு. ரோசி இங்க வாங்க 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 வாங்க. அது ஏதாவது போடுமான்னு பாக்குது. என்ன என்ன ஐயா நாங்க வந்து தெசமலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதானங்க. ஆமா ஆமா. போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரமா ஸ்நாக்ஸ் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. ஜெஸ்லிக்கு வேற ஸ்நாக்ஸ் வச்சு விடணும் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமே வந்து ஜெஸ்லிக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடலாம். அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா, உனக்கு வாங்கிட்டு வரல. எனக்கும் தம்பிக்கும் எனக்கும் 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 உனக்கும் தான் பொருத்தம். மாம்பழம் மாம்பழம் உனக்கு மக்கா சொல்லுது மாம்பழம். தம்பிக்கு இது பிடிக்கனால தம்பிக்கு வாங்கினேன். எல்லாமே நான் பிள்ளைகளுக்காண்டி தாங்க வாங்குவேன். எனக்காண்டி நான் வாங்கவே மாட்டேங்க. மனசாட்சிலாம் பேசுதாயா?